சாக்லேட் ட்ரஃபிள் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் தான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். அதுக்கு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு இருப்பு சட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கு நடுவில் ஒரு வயர் ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கிறேன். கண்டிப்பாக வயர் ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே தான் பேக்கிங் பண்ணக்கூடிய டின்னை வைக்கணும். டேரெக்டாக டின்னை வைக்கக்கூடாது. நம்ம வச்சுருக்க டின்னுக்கும் அந்த பாத்திரத்துக்கும் சைடில் இந்தளவாவது கேப் இருக்கணும். இது கரெக்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கிறேன். மூடி சில்வர் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பேஸ் மட்டும் எப்போவுமே அலுமினியத்தில் தான் இருக்கணும். பேக் பண்ணுறதுக்கு உப்போ மண்ணோ எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணாலே பேக்கிங் கரெக்டாக இருக்கும். மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். ரெண்டு முட்டை கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு முட்டையை பீட் பண்ணிக்கிறேன். முட்டை கொஞ்சம் பீட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டையும் சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 3 நம்பர் மட்டும் கவுண்ட் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். பீட் பண்ண அந்த முட்டை கூட சலிச்சு வச்சுருக்க மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேட்டரை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக பாலையும் சேர்த்துட்டு பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்ஸ் இன்ச் டின் எடுத்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை ஊற்றிக்கிறேன். ஸ்கியூவர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் வச்சுருக்கிற அந்த இருப்பு சட்டியில் அந்த பேட்டரை வச்சுட்டு ஸ்லோ ஸ்பீடில் 20லேருந்து 25 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் ஒரு துணி வச்சு மூடி வச்சுக்கலாம். கேக் ஐசிங் பண்ணுறதுக்காக கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக டார்க் காம்பவுண்ட் 200 கிராம் எடுத்திருக்கேன். அது கூடயே அமுல் க்ரீம் வந்துட்டு 100 கிராம் எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸை இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா க்ரீம் தனியாக அதில் இருக்கிற பால் தனித்தனியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இதை மெஷர் பண்ணி எடுக்கணும். அமுல் க்ரீமுக்கு பதிலாக விப்பிங் க்ரீம் கூட நீங்கள் இதே அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் 100 கிராம் எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்க சாக்லேட் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட இதை ரெண்டையும் சேர்த்து உருக்கி எடுத்துக்கலாம். கனாஷ் ரெடி பண்ணுறப்ப சாக்லேட் வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். எல்லா சாக்லேட்ஸும் நல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதை அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 4 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கலாம்.
கேக்கை டீமோல்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க போர்ஷனை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கேக்கை 3 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ஃபுல்லாக நம்ம கனாஷ் வச்சு தான் ஐசிங் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் கேக்கில் அந்தளவுக்கு ஹைட் கிடைக்காது, உங்களுக்கு ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கனாஷ் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேச்சுலாவோ வயர் விஸ்கோ வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். போர்டு மேலே கொஞ்சம் கனாஷ் வச்சுட்டு அதுக்கு மேலே கேக் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே சுகர் சிரப் சேர்த்துட்டு திரும்பவும் கனாஷ் வச்சு இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 லேயர் கேக்கையும் நான் ஐசிங் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம க்ரீம் யூஸ் பண்ணி ஐசிங் பண்ணுற மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கனாஷ் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், இல்லை ஐசிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக ஐசிங் பண்ணுங்கள். மூணு லேயர் கேக்கையுமே ஐசிங் பண்ணிவிட்டு க்ரம் கோட் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மிச்சருக்கு கனாஷை லைட்டாக டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே திரும்பவும் இந்த மாதிரி ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. டைரெக்டாக கனாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் ஐசிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்காது. அதுக்காக தான் திரும்ப ஒரு தடவை டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடு பண்ணிவிட்டு ஐசிங் பண்ணோன்னா நீட்டாக இருக்கும். கேக் ஃபுல்லாக ஐசிங் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன் போட்டு எடுத்துக்கிறேன். கேக் ஃபுல்லாக ஐசிங் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுருந்து அதுக்கப்புறமா டெலிவரி கொடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும்னு தேவையில்லை. இந்த கேக்கோட வெயிட்டு 600 கிராம் இருந்துச்சு. ஒருவேளை கரெக்டாக உங்களுக்கு 1/2 கிலோவுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 லேயர் மட்டும் நீங்கள் கேக் கட் பண்ணிவிட்டு வச்சு ஐசிங் பண்ணி எடுத்திங்கன்னா வெயிட் வந்து கரெக்டாக கிடைக்கும். பைப்பிங் பேக்கில் நாசில் போட்டு இந்த மாதிரி நம்ம டிசைன் கொடுக்குறப்ப கண்டிப்பாக 2 பைப்பிங் பேக் எடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் அந்த பைப்பிங் பேக் வெடிச்சிரும். கனாஷுக்கு மட்டும் கண்டிப்பாக 2 பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். 1/2 கிலோ கேக் 600 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். போர்டு வெயிட் கழிச்சது போக கேக்கோட வெயிட்டு 1/2 கிலோவுக்கு 100 கிராம் கூட இருந்துச்சு. ஆஃப்லைன் பேக்கிங் கிளாஸஸ் வந்து ரெகுலராக நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். மதுரையில் எடுக்கிறேன். 1 day கிளாஸ் தான் வரும். காலையில் 10:30க்கு வந்தீங்கன்னா 2 o'clock முடிஞ்சிரும். அதுக்குள்ளே வந்து எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே தான் வந்து எல்லாமே பண்ணணும். பேக்கிங் பண்ணுறது எப்படி, ஓடிஜியை பற்றின நாலேஜு, குக்கரில் எப்படி பேக் பண்ணுறது, அதுக்கப்புறமா கரெக்டாக கேக் எப்படி நம்ம பேஸ் ரெடி பண்ணுறது, க்ரீம் ரெடி பண்ணுறது எப்படி, ஒரு பர்த்டே கேக்கை எப்படி நம்ம ஐசிங் பண்ணி எடுக்கணும், டெக்கரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். 1 dayலேயே இது ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். முடிச்சுட்டு நீங்கள் போகிறப்ப 1 kg கேக் வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.